தனிமையின் துடிப்பு. இது வெறும் ஒரு டெக்னாலஜிய பத்தின கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்மள பத்தி, நாம வாழ்ற இந்த காலத்தை பத்தின ஒரு கதை. ஒரு ஆப்ப திறக்கறீங்க, அது உங்கள்ட்ட கேக்குற கேள்வியே நீங்க செத்துட்டீங்களான்னு தான். கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆனா இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பல மில்லியன் மக்கள் எதுக்கு டெய்லி இந்த கேள்வியை தங்களோட போன்ல கேட்க விரும்புறாங்கிறது தான். கேள்வி பார்க்க விசித்திரமா தான் இருக்கு. ஆனா இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு பயம் ஒளிஞ்சிருக்கு. அதுவும் உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு பயம். சரி வாங்க, அந்த பயத்தை ஒரு சைனீஸ் ஆப் எப்படி தனக்கு சாதகமா மாத்திக்கிச்சுன்னு பாப்போம். இந்த ஆப்போட பேரு சிலேமே. இது சும்மா ஏதோ ஒரு பேரு கிடையாது. சைனால எல்லேமேன்னு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் ரொம்ப ஃபேமஸ். எல்லேமேனா பசிக்குதான்னு அர்த்தம். அதையே கொஞ்சம் மாத்தி செத்தட்டியான்னு அர்த்தம் வர்ற மாதிரி சிலேமேன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஒரு மாதிரி டார்க் ஹியூமர் தான் இந்த ஆப் வைரல் ஆனதுக்கு முதல் காரணம். இந்த ஆப் வேலை செய்யற விதம் ரொம்ப சிம்பிள். ஆனா வெளிப்படையா சொல்லணும்னா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். முதல்ல உங்க எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு 48 மணி நேரத்துக்குள்ளயும் ஒரு பட்டனை தட்டி நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்னு ஆப்புக்கு சொல்லணும். ஒருவேளை நீங்க அப்படி பண்ணலன்னா, நீங்க இருக்கீங்களா இல்லையாங்கிற கேள்வி உங்க கான்டாக்டுக்கு ஒரு அலர்ட்டா போயிடும். யோசிச்சு பாருங்க, வெறும் 3 பேரு. முதலிடுன்னு பார்த்தா $215க்கும் கம்மி. ஆனா ஒரே ராத்திரியில சைனாவோட நம்பர் 1 பேட் ஆப்பா இது மாறிடுச்சு. இந்த அலை சைனாவோட மட்டும் நிக்கல, அப்படியே உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சுது. ஒரே ஒரு கேள்விதான், ஆனா அது மொத்த உலகத்தோட கவனத்தையும் ஈர்த்துது. இவ்ளோ பெரிய வெற்றிக்கு காரணம் ஒரு புத்திசாலித்தனமான மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது. இது நம்ம சமுதாயத்தோட ஆழத்துல ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த கலெக்டா தொட்டுச்சு. அது என்ன விஷயம்? ஏன் திடீர்னு பல மில்லியன் மக்களுக்கு இந்த ஆப்போட தேவை வந்தது? இந்த நம்பர்ஸ் ஒரு பெரிய கதைய சொல்லுது. பாருங்க, கடந்த 20 வருஷத்துல சைனால தனியா வாழ்றவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாயிருக்கு. இது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, இது ஒரு பெரிய சோஷியல் சேஞ்ச். தனிமையில நடக்கிற ஒரு புரட்சினே சொல்லலாம். 200 மில்லியன். ஆமா, 2030க்குள்ள சைனால மட்டுமே இத்தனை பேர் தனியா இருப்பாங்கன்னு கணிக்கிறாங்க. இது பல நாடுகளோட மொத்த ஜனத்தொகையை விட அதிகம். யோசிச்சு பாருங்க, இத்தனை கோடி தனி மனுஷங்க, அவங்க ஒரு புதுவிதமான உலகத்தையே உருவாக்குறாங்க. அந்த புது உலகத்தோட மையத்துல இருக்கிறது சேஃப்டி ஆன்சைட்டி, அதாவது பாதுகாப்பு பற்றிய ஒரு விதமான பதட்டம். தனியா இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் இல்ல திடீர்னு உடம்புக்கு முடியாம போயிட்டா, அது யாருக்குமே தெரியாம போயிடுமோங்கிற ஒரு ஆழமான பயம். உதவிக்கு கூப்பிடக்கூட பக்கத்துல யாரும் இல்லாத ஒரு நிலைமை. சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு பின்னாடி வாழ்ற உண்மையான மனுஷங்களோட கதைகள் இருக்குல்ல, அவங்களோட பயங்கள், அவங்களோட ஏக்கங்கள். வாங்க, அந்த பயத்தோட குரலை நம்ம இப்ப கேட்போம். ஷாங்காயை சேர்ந்த 38 வயசான யுவான் ஷங்சங் இந்த ஆப் யூஸ் பண்ற ஒருத்தர். அவங்க சொல்ற இந்த வார்த்தைகள்ல அந்த ஆழமான பயம் அப்பட்டமா வெளிப்படுது. இது சும்மா சாவ பயம் மட்டும் இல்ல, ஒருவேளை சாவ வந்தா கூட அது ஒரு கண்ணியமான முறையில இருக்கணுங்கிற ஒரு ஏக்கம். இன்னொரு யூசர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆப் ஒரு விதமான மன அமைதியையும் பாதுகாப்பையும் கொடுக்குதுன்னு சொல்றாரு. இது ஒரு மாதிரி டிஜிட்டல் துணை மாதிரி. தனியா வாழ்ற பல பேருக்கு இது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இது நிஜமாவே ஒரு சேஃப்டி டூல் மட்டும்தானா, இல்ல நம்ம காலத்தோட ஒரு முக்கியமான அடையாளமா? இந்த ஆப் நம்மள பத்தியும் நம்ம வாழ்ற இந்த சமூகத்தை பத்தியும் உண்மையில என்ன சொல்ல வருது? அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு விமர்சகர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆப்ப வெறும் ஒரு டூலா மட்டும் பார்க்காதீங்க, இது இப்ப இருக்கிற மனுஷனோட நிலைமைக்கு ஒரு உருவகம் மாதிரிங்கிறாரு. இது வெறும் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. நாம இருக்கோம்னு மத்தவங்க கவனிக்கணும், நம்மள புரிஞ்சுக்கணும்னு எல்லா மனுஷனுக்கும் ஒரு அடிப்படை தேவை இருக்குல்ல, அந்த தேவைக்கு கிடைச்ச ஒரு டிஜிட்டல் பதில் தான் இந்த ஆப். அப்போ விஷயம் என்னன்னா, இந்த ஆப் ஒரு சேஃப்டி டூலை விட ரொம்ப பெரியது. அது ஒரு டிஜிட்டல் ஹார்ட் பீட் மாதிரி. இந்த தனிமையான உலகத்துல, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு இந்த உலகத்துக்கு சொல்ற ஒரு சின்ன சிக்னல். நாம உயிரோட இருக்கோமா இல்லையான்னு ஒரு ஆப் நம்ம கிட்ட கேட்க வேண்டிய நிலைமையில நம்ம வாழ்றோம்னா, அப்போ நாம எந்த மாதிரியான ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க.